தலைப்பு: கல்வி ஓர் ஆயுதம். சென்னை நகரின் மத்தியில் ஆரவ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் தன் தாயுடன் பழைய குடிசை ஒன்றில் தங்கியிருந்தான். அவனின் தாயார் வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். ஆரவ் சிறு வயதிலிருந்தே புத்திசாலி. ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எளிதாக அமையவில்லை. மாலையில் நண்பர்கள் விளையாடும் நேரத்தில் அவன் கடற்கரையில் சுண்டல் விற்று தன் தாய்க்கு உதவி வந்தான். அவன் இரவில் தெருவிளக்கின் கீழ் தன் பாடத்தை படிப்பான். அவன் மனதில் ஒரு வரி எப்போதும் ஒலித்துக் கொண்டிருந்தது: கல்விதான் என் ஆயுதம், அதுவே என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. கல்வியால் மட்டுமே என் வாழ்வில் முன்னேற்றம் பெற முடியும். ஒரு நாள் நகரின் பிரபலமான பள்ளியில் உதவித்தொகை தேர்வு நடத்தப்பட்டது. அவனுக்கு புதிய புத்தகமோ நல்ல உடையோ இல்லாவிட்டாலும் அவன் கண்களில் நான் ஜெயித்தாக வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் இருந்தது. தேர்வில் வெற்றி பெற்றான். நல்ல பள்ளிக்கல்வி பெற்று பின்னர் நகரத்தின் நடுப்பகுதியில் உள்ள பெரிய கல்லூரியில் சேர்ந்து தன்னுடைய திறமையால் சிறந்த மாணவராக உயர்ந்தான். அவன் கண்ட கனவு, என்னைப் போல் வறுமையில் உள்ள குழந்தைகள் படிக்க வேண்டும், நிறைவேறியது. பல வருடங்கள் கழித்து அதே நகரில் அவன் ஒரு கல்வி மையம் தொடங்கினான். சின்ன குடிசையிலிருந்து பெரிய கல்வி மையம் வரை வந்த அவன் சொன்னான்: கையில் ஆயுதம் இல்லாமலேயே போராடலாம். கல்வி என்ற ஆயுதம் இருந்தால் உலகமே மாறும். உண்மையான ஆயுதம் எதுவும் இரும்பால் செய்யப்படவில்லை, அது அறிவால் உருவாகிறது. கல்வியே வாழ்க்கையை மாற்றும் சக்தி. நகரம் என்றால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். ஆனால் கல்விதான் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற உதவும் வழி.